எவர் ஒருவர் ஊடகங்களை கட்டுப்படுத்துகின்றாரோ அவர் மக்களின் மனங்களையும் கட்டுப்படுத்துகின்றார் என ஜிம் மொரிசன் குறிப்பிட்டுள்ளார். வணக்கம் நேயர்களே, இன்னும் ஒரு புதிய பாதை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் நான் SM ரமீஸ். நமக்கு அன்றாடம் கிடைக்கும் தகவல்கள், தரவுகளை கொண்டே நாம் தீர்மானங்களை மேற்கொள்கின்றோம். அந்த தகவல்கள், தரவுகள் உண்மையாக துல்லியமானவையாக இருக்கும் பட்சத்தில் நாம் மேற்கொள்ளும் தீர்மானங்களும் சரியானவையாகவே அமைந்து விடுகின்றன. ஆனால் நமக்கு கிடைக்கும் தகவல்கள், தரவுகள் அனைத்தும் உண்மையானவையாக, உறுதிப்படுத்தப்பட்டவையாக, துல்லிய தன்மை உடையனவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவை பொய்களாகவோ, வதந்திகளாகவோ, இட்டுக்கட்டாகவோ, போலியானவையாகவோ அல்லது முழுமை பெறாதவையாகவோ இருக்கலாம். அவ்வாறான தகவல்களை கொண்டு நாங்கள் மேற்கொள்ளும் தீர்மானங்களும் தவறானவையாகவே அமைந்து விடுகின்றன. அப்படியானால் உண்மையான, துல்லியமான, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை விரைவாக நாங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டால் எல்லோரும் ஊடகங்களை தான் குறிப்பிடுவார்கள். ஆனால் நமக்கு தகவல் வழங்குநர்களாக இருக்கும் எல்லா ஊடகங்களும், ஊடகவியலாளர்களும் உண்மையான, உறுதிப்படுத்தப்பட்டு துல்லியமான தகவல்களை மாத்திரம்தான் வழங்குகிறார்களா என கேட்டால் அது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக தேர்தல் காலங்களில் வெகுசன ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் வெளியாகும் தகவல்களின் உண்மைத்தன்மை குறித்து வாக்காளர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டியது அவசியம். அந்த வகையிலே இன்றைய புதிய பாதை நிகழ்ச்சியின் வாயிலாக தேர்தல் காலங்களில் ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பரவக்கூடிய தவறான, போலியான தகவல்களை இனங்கண்டு அவற்றை நீக்குதல் மற்றும் கட்டுப்படுத்துவதில் ஊடகங்கள் மற்றும் ஊடகவியலாளர்களது பங்கு குறித்தே நாங்கள் அலசி ஆராயவிருக்கின்றோம். இதற்காக சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக பயிற்றுவிப்பாளர்கள் சிலரை நாம் தொடர்பு கொண்டோம். ஓய்வு நிலை அதிபரும் சமூக செயற்பாட்டாளரும் மலேக முஸ்லிம் கவுன்சிலின் தலைவருமாகிய திரு முசமில் அவர்களை தொடர்பு கொண்டு தேர்தல் காலங்களில் ஊடகங்களின் வகைப்பாகம் குறித்து வினவியிருந்தோம். அண்மை காலமாக பல ஊடகங்கள் ஒரு சில செய்திகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி வருவதாகவும் அவற்றில் வெளிப்படையான அரசியல் நோக்கங்கள் தென்படுவதாகவும், வெறும் வாய் வார்த்தைகளை எந்தவித தேடலும் இன்றி ஒரு சில ஊடகங்கள் செய்திகளாக வெளியிடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்ததோடு அவ்வாறான ஊடகங்களை பொதுமக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். பாசத்தின் பண்பலை உவா சமூக வானொலி கால சூழலுக்கேற்ப ஒரு கருத்து பரிமாறலை முன்னெடுத்து மக்களை விழிப்பூட்ட எடுக்கும் முயற்சிக்கு ஒரு பொறுப்புமிக்க சிவில் சமூக அமைப்பான மலேக முஸ்லிம் கவுன்சிலின் தலைமை என்ற ரீதியில் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த கால கசப்பான அனுபவங்களிலிருந்து இலங்கை சமூகமானது இன்னுமே மீண்டு வரவில்லை. எது எவ்வாறாயினும் அண்மையில் தேர்தல் ஒன்றை இந்த நாடு முகம் கொடுத்து நிற்கின்றது என்பது உறுதியான விடயமாகும். இந்த சூழலில் கடந்த சில நாட்களாக ஊடகங்களில் 2 செய்திகள் முக்கியத்துவம் பெறுவதை உங்கள் அவதானத்திற்கு கொண்டு வருகின்றேன். அதில் ஒன்றுதான், முஸ்லிம் மத நிந்தனை குற்றத்திற்காக சட்டத்தின் பிடியால் 4 வருடங்களுக்கு சிறை தண்டனை அனுபவித்து வந்த முதுபல சேனா அமைப்பின் செயலாளர் ஞானசார தேரர் திடீரென பிணையில் விடுவிக்கப்பட்டார். இவர் விடுவிக்கப்படும் முன்னரே அவ்வப்போது சில செய்திகள் ஆங்காங்கே வெளிவந்தன. அதாவது இவரை விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஒரு சாரார் முயற்சிப்பதாகவும் அதற்கு எதிராகவும் சார்பாகவும் பல கருத்தாளர்கள் சமூக ஊடகங்கள் வெளிவந்து கொண்டிருந்தன. அப்போதே ஒரு மக்களுக்கு உண்டான ஒரு அவதானம் இந்த விடயத்தில் வந்துவிட்டது. மற்றைய விடயம்தான், கோவிட் கால முஸ்லிம் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட செயல்களுக்காக அரசாங்க தரப்பில் பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கோரிய சம்பவம். அடிப்படையில் இவ்விரண்டு செயற்பாடுகளுக்கும் தேர்தலுக்கும் நேரடி தொடர்பு இருப்பது என்பதே உண்மையான விடயமாகும். முதலாவது செயற்பாடானது அரசாங்கம் பௌத்த மக்களின் வாக்குகளை இலக்கு வைத்து குறித்த தேரவை விடுவித்து மேலும் அவருக்கு வளமையான துணையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க ஏதுவான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் வெளியில் வந்தும் வராததுமாக முதலாவது நடத்திய அந்த ஊடக சந்திப்பிலேயே இலங்கையில் பௌத்த பிரகாரம் ஒன்றுக்கு தாக்குதல் நடத்தி சுமார் 1000 அல்லது 2000 சிங்கள பௌத்தர்களை கொலை செய்ய ஒரு முஸ்லிம் தீவிரவாத குழு தயாராகவே இருந்தது என்று அவரது வளமையான பாணியில் கதையளந்து சென்றார். கடந்த காலங்களில் இவ்வாறான ஊடகங்கள் இவரது இத்தகைய செய்திகளின் உண்மை நிலையை அறியாமல், அதாவது ஃபேக்ட் செக்கிங்
பண்ணாமல் ஒளிபரப்பியதால் இந்த நாடு முகம் கொடுத்து நின்ற நிலைமையை நாம் அனைவரும் அறிந்தே வைத்துள்ளோம். இது யாரும் அறியாத விடயமல்ல. இவரது கூற்றின் உண்மைத்தன்மைகள் அறிவதாயின் சட்டத்தின் முன் இவர்களை நிறுத்தப்பட வேண்டும். அன்று அந்த ஊடக சந்திப்பில் இவர் வெளியிட்ட அந்த கருத்துக்கள் சம்பந்தமாக இவரை சட்டத்திற்கு முன் கொண்டு வந்து இது சம்பந்தமான உண்மை நிலையை அறிய முற்படுவதற்கு சட்டத்தை பிரயோகிக்க வேண்டும். அவ்வாறு சட்டத்தை அமல் நடத்துவதால் மட்டுமே நாட்டின் அமைதியையும் ஒழுங்கையும் தொடர்ந்து நிலைநாட்ட முடியும். பொதுமக்களும் இவ்வாறான செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளித்து செயற்படும் பொறுப்பற்ற ஊடகங்களை புறக்கணிக்கவும் வேண்டும். ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள அல்லது கைத்தவறி போன ஆட்சியை மீண்டும் கைப்பற்றும் நோக்கில் பரப்பப்படும் செய்திகளுக்கும் யதார்த்தமான நிலைக்கும் உள்ள வேறுபாட்டை உணர்ந்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். இந்த நாட்களில் மக்கள் மத்தியில் பிரதானமாக பேசுபொருளாக உள்ள இரண்டாவது விடயம் என்னவென்றால், கொரோனா கால முஸ்லிம்களின் ஜனாசாக்களை எரித்தமைக்கு அரசாங்க சார்பில் பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கோரிய சம்பவம். இந்த முஸ்லிம்களின் வாக்குகளை இலக்கு வைத்து நடத்தப்படும் இந்த கண்துடைப்பு செயலாகவே நாம் இதையும் காண வேண்டியுள்ளது. எய்தவன் இருக்க அம்பை நோவது போல் குறித்த செயலில் மூர்க்கத்தனமாக ஈடுபட்டவர்கள் இருக்க தற்போது இன்னொரு தரப்பு மன்னிப்பு கோருவதானது அத்துன்பச் செயலால் பாதிக்கப்பட்டவர்களை இன்னும் பரிகாசிப்பதாகவே கேலிக்குள்ளாக்குவதாகவே அமையும் விடயமாக உள்ளது. இதில் இன்னும் ஒரு முக்கிய விடயம் என்னவென்றால், ஜனாசாக்களை அவர்கள் எரிக்கவில்லை, மாறாக பெட்டிகளை தான் எரித்தார்கள் என்று அதிலும் அல் குர்ஆனை அகத்தில் சுமந்ததாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அவர்கள் பாராளுமன்றத்தில் வைத்தே முழங்கினார்கள். அப்படியாயின் எரிக்கப்பட்ட பிணப்பெட்டிகளுக்காகவா இப்போது மன்னிப்பு கோருகிறார்கள் என்ற யதார்த்தமான கேள்வியும் நம்மத்தில் எழுகின்றது. இந்த மன்னிப்பு கோரலில் உண்மை இருக்குமானால் வேண்டுமென்றே அந்த கொடூர செயற்பாடுகளில் செயற்பட்டவர்களுக்கான தண்டனை பற்றியோ, அதாவது அதிகாரிகள், மேலதிகாரிகள், வைத்தியர்கள், விஞ்ஞானிகள் போன்ற அதிகாரிகளோ அல்லது அரசியல் தலைமைகளையோ அவர்களுக்குண்டான தண்டனைகள் பற்றியோ பாதிக்கப்பட்டவர்களுக்கான நட்டஈடு பற்றியோ எதுவுமே அறிவிக்காமல் வெறுமனே மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று இவர்கள் கூறுவதால் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு போலியான செய்தி என்றும் ஏதோ பாதிக்கப்பட்டவர்களை சமாதானப்படுத்தி அவர்களின் வாக்குகளை இலக்கு வைத்து செயற்படுத்தப்படும் ஒரு நாடகம் என்றும் மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அத்துடன் மையத்துகளை எரிக்கவில்லை, வெறும் பெட்டிகளைத்தான் எரித்தார்கள் என்று கூறி முஸ்லிம்களை ஏமாற்ற நினைத்தவர்கள் இன்னும் ஒரு சுற்றில் மக்கள் மத்தியில் வந்து மீண்டும் முஸ்லிம்களின் வாக்குகளை சூறையாடக்கூடிய சந்தர்ப்பத்தை இதனூடாக அவர்கள் உருவாக்கிக் கொள்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்த பார்க்கின்றார்கள் என்ற யதார்த்தமான விடயத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுவே ஊடக பரப்புரைகளை நாங்கள் அவதானத்துடன் நாங்கள் நோக்கி எமது மக்களை, எமது சுதந்திரமான வாக்குகளை உரியவர்களுக்கு, தகுதியானவர்களுக்கு வழங்கி ஒரு நல்லாட்சியை நிறுவுவதற்கு சமூகம் என்ற ரீதியில் நான் எப்போதும் முன்னிக்க வேண்டும் என்பதை என்னுடைய வினயமான வேண்டுகோளாகும். நன்றி. சில சம்பவங்கள், செய்திகள் உண்மையானவையாகவே இருந்தாலும் அவை வெளியிடப்படும் கால சூழ்நிலை, அவற்றின் பின்னால் மறைந்திருக்கும் அரசியல் நோக்கங்கள் குறித்து மக்கள் அவதானத்தோடு இருக்க வேண்டும் என திரு முசம்மில் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். செய்திகளை மக்கள் மயப்படுத்துவதற்கு முன்னர் அவற்றின் பின்னணி குறித்து பொறுப்புள்ள ஊடகங்கள் நன்கு தேடி ஆராய்ந்த பின்னரே அவற்றை வெளியிட வேண்டும் என்றும் இவர் குறிப்பிட்டிருந்தார். சர்வதேச ரீதியில் போலி தகவல்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு பொதுவான பொறிமுறை குறித்து ஆராயப்பட்டு வருகின்ற இந்த காலப்பகுதியில் போலி தகவல்கள் உண்மையான தகவல்களுக்கான அனைத்து விதமான அம்சங்கள், தரவுகள், புள்ளி விபரங்களோடு கவர்ச்சிகரமான முறையில் சித்தரிக்கப்பட்டு நம்மை வந்தடைவதாக கூறுகிறார் ஊடகவியலாளர் செல்லசாமி நிலோஷன். செய்திகளை பார்வையிடுவது அல்லது செய்திகளை அறிந்து கொள்வது என்பது மனிதனுடைய இயல்பான ஒரு விடயம். ஒரு மனிதனை கண்டவுடன் என்ன புதினம் என்று கேட்கின்ற ஒரு பழக்கம் இன்னமும் மக்கள் மத்தியிலே அதிகமாக இருக்கிறது. இந்த பழக்கத்தினை யாராலும் மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. காரணம், தொண்டு தொற்று மனித இயல்போடு வந்த ஒரு விடயமாகத்தான் இந்த புதிய விடயங்களை அறிந்து கொள்வதற்கும் அல்லது செய்திகளை தெரிந்து கொள்வதிலும் மக்களுக்கு இருக்கிற ஆர்வம். ஆனாலும் மக்கள் தற்போதைய நிலையில் அறிந்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு செய்திகளும் உண்மைத்தன்மையுடையதாக இருக்கிறதா என்ற கேள்வி இப்பொழுது சர்வதேச மட்டத்திலே மிக பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அரசு நிறுவனங்களாக இருக்கலாம், செய்தி நிறுவனங்களாக இருக்கலாம், ஊடகங்களாக இருக்கலாம், இந்த தகவல் தொழில்நுட்பத்தோடு தொடர்புடைய அத்தனை நிறுவனங்களாக இருக்கலாம், சர்வதேச மட்டத்திலே இந்த போலி செய்தியை கட்டுப்படுத்துவது எப்படி என்ற ஒரு விடயத்தினை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அதனை கட்டுப்படுத்துவதற்கான வேலைத்திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
மிக முக்கியமாக தற்போது நாட்டிலே தேர்தல் இடம்பெறக்கூடிய ஒரு காலம். இந்த தேர்தல் காலப்பகுதியிலே மக்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு மக்களை சென்றடையக்கூடிய வகையில் அந்த செய்தியை எவ்வாறு வேகமாக மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்து விடலாம் என்கின்ற நோக்கங்களோடு மிக கவர்ச்சியாக, மிக முக்கியமாக அந்த செய்திகளை நம்பக்கூடிய விதத்தில் மிக மிக தெளிவான செய்தி என்பதனை அடையாளப்படுத்தும் வகையில் இந்த போலி செய்திகள் உருவாக்கப்பட்டு பகிரப்படுகிறது. சில வேளைகளிலே மக்கள் அதனை வேகமாக பரப்பி விடுகிறார்கள். அது மிக கூடிய அளவிலான பார்வையாளர்களையும் மக்களையும் சென்றடைந்து விடுகிறது. எனவே சமூக வலைதளங்களாக இருக்கலாம் அல்லது ஊடகங்களின் ஊடாக இந்த தவறான போலி தகவல்கள் பரவுகின்ற விதத்தினை இனங்கண்டு அவற்றை நீக்குதல் மற்றும் கட்டுப்படுத்த தொடர்பாக ஊடகவியலாளர்களுடைய அல்லது ஊடகங்களினுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. இப்போதெல்லாம் போலி செய்திகள் வருகின்ற பொழுதோ அந்த செய்திகளை மக்கள் அதிகமாக பகிர்கிறார்கள் அல்லது பார்க்கிறார்கள் என்று பார்த்த உடனேயே அதனை சில உத்தியோகபூர்வ ஊடகங்கள், அரசு ஊடகங்களாக இருக்கலாம் அல்லது தனியார் ஊடகங்களாக இருக்கலாம், ஊடகங்கள் என்று பதிவு செய்து மக்கள் மத்தியிலே சேவையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஊடகங்கள் அதனை இப்போது நிவர்த்தி செய்கின்றன அல்லது தெளிவுபடுத்துகின்றன. இருந்தாலும் அநேகமான போலி செய்திகள் சமூக ஊடகங்களிலே பரவுகின்ற பொழுதோ அதனை எல்லா செய்திகளையும் உறுதிப்படுத்துகின்ற பொறுப்பை ஊடகங்கள் ஏற்பதில்லை. அது சாத்தியமான ஒரு விடயமும் அல்ல. எனவே மக்கள் அல்லது ஒரு வாசகராக, ஒரு செய்தி நுகர்வோராக இருக்கக்கூடிய நாங்கள் அந்த செய்தி உண்மையானதா என்பதனை அறிந்திருக்க வேண்டியது கட்டாயம். ஒரு சாதாரண ஒரு செய்தியை எப்படி நாங்கள் இது உண்மையா பொய்யா என்று அறிந்து கொள்வது? செய்தியை பெற்றுக்கொள்வதற்கு தானே நாங்கள் இருக்கிறோம். செய்தியை சரியா பிழையா என பார்ப்பது ஒரு வாசகருடைய அல்லது செய்தியை கேட்கக்கூடிய ஒரு நேருடைய, தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு நேருடைய பொறுப்பாக அது அமையாதல்லவா? ஆனாலும் நாங்கள் பொறுப்பு வாய்ந்த ஊடகங்களை தாண்டி சமூக ஊடகங்களிலே செய்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக நாங்கள் இருந்தால் செய்தியை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை எங்களிடமேயே இருக்கிறது. அதுக்கு சில உதாரணங்களை நான் கூறுகின்றேன். நாங்கள் செய்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர் அல்லது நிறுவனம், செய்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஊடு யார் என்பதனை அறிந்திருக்க வேண்டும். அரசு ஊடகமா அல்லது தனியார் ஊடகமா? ஒரு தனிநபரை பற்றி நாங்கள் அல்லது ஒரு தனிநபருடைய கணக்குகளிலிருந்து செய்திகளை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த நபர் யார்? நாங்கள் செய்தியை பார்க்கின்ற பொழுது இலவாக பார்க்க முடியும் அந்த செய்தியை பகிர்ந்திருப்பது யார் என்று. எனவே அந்த நபர் யார்? எனவே அவ்வாறு நம்பகத்தன்மையுடைய நபர்கள், நம்பகத்தன்மையுடைய நிறுவனங்கள், நம்பகத்தன்மையுடைய ஊடகங்கள் பரப்பக்கூடிய செய்திகளை, பகிரக்கூடிய செய்திகளை மாத்திரமே உண்மையான செய்திகள் என்று பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போது அநேகமான நபர்கள், தனிநபர்கள் தனிப்பட்ட ரீதியிலே ஊடகங்களை நடத்தி செல்கிறார்கள். ஃபேஸ்புக் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக செய்திகளை பரப்பிக் கொள்கிறார்கள். எனவே அந்த செய்திகள் உண்மையிலேயே உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கும் என்பதில் எனக்கு உடன்பாடில்லை. நாளாந்தம் பல்லாயிரக்கணக்கான போலி தகவல்கள் சமூகமயப்படுத்தப்படுவதாகவும் அவை அனைத்தையும் ஆராய்ந்து மக்களுக்கு உண்மையான நிலையினை உணர்த்த வேண்டிய பொறுப்பு வெகுசன ஊடகங்களுக்கு இருந்த போதும் அது நடைமுறை சாத்தியமற்றது என தெரிவிக்கும் செல்லசாமி நிலோஷன், தனிநபர்களினால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்ற ஊடகங்களில் வெளியிடப்படும் செய்திகளின் உண்மைத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பியிருந்ததோடு பொறுப்புள்ள ஊடகங்கள் ஒரு செய்தியினை வெளியிடுவதற்கு முன்பதாக எவ்வாறான நடைமுறைகளை பின்பற்றுகின்றன என்பது குறித்தும் தெளிவுபடுத்தியிருந்தார். ஒரு செய்தி அறையிலே செய்தியை தயாரித்து நேர்களுக்கு வழங்குகின்ற பொழுது அல்லது ஒளிபரப்புவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கின்ற போது அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை ஆராய்வதிலே பெரிய ஒரு நடைமுறை இருக்கிறது. அந்த நடைமுறைக்கு அமைவாகத்தான் அந்த செய்தியை நாங்கள் ஊடகங்களிலே பரப்புகின்றோம். அந்த செய்தியோடு சம்பந்தப்பட்டவர்களை அணுகுதல், அதை உறுதிப்படுத்தக்கூடிய தகமையில் இருக்கக்கூடிய நபர்களை அறிந்து, அதாவது போலீஸ், கிராம உத்தியோகஸ்தர், அதே போன்று பிரதேச செயலாளர், இவ்வாறு ஒவ்வொரு செய்திக்கும் ஒவ்வொரு மட்டத்திலும் உறுதிப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்கள். சுகாதார சார்ந்த விடயமாக இருந்தால் சுகாதார உத்தியோகஸ்தர்கள், பாதுகாப்பு ரீதியாக இருந்தால் போலீஸ் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள், இப்படி ஒவ்வொரு செய்தியையும் அவர்களிடம் உறுதிப்படுத்தி திரிவுபடுத்தாமல் செய்கின்ற செய்திகளை நாங்கள் ஊடகங்களில் தருகின்றோம். ஆனால் சாதாரணமாக ஏதோ ஒரு ஊடகத்தில் பார்த்துவிட்டு அந்த சம்பவத்தை அப்படியே எடுத்து தங்களுடைய மொழிப்பாணியிலே அதனை திரிவுபடுத்தி அல்லது தயாரித்து அதனை ஊடகங்களிலே பரப்புவதனூடாக, சமூக ஊடகங்களிலே பகிர்வதனூடாக அந்த செய்தி திரிவுபடுத்தப்படுகிறது என்பது சில வேளை பகிரக்கூடிய ஒரு நபருக்கே அது புரியாமல் இருக்கலாம். ஆகவே இந்த போலி செய்திகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஊடகங்களுக்கும் இருக்கிறது. அந்த ஊடகங்கள் அதனை செய்கின்றன என்றால், தனியார் ஊடகங்களை பொறுத்தவரையிலே வர்த்தக ரீதியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஒவ்வொரு போலி செய்தியையும் எடுத்து இது போலி செய்தி அல்ல, இதுதான் உண்மையான செய்தி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நேரம்,
இந்த ஊடகங்களுக்கு இல்லை. செய்தி நேரத்தில் இருக்கக்கூடிய செய்தியை சொல்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. அதை தாண்டி இன்றைய போலி செய்திகள் என்று தனியாக அதனை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஊடகங்களுக்கு இல்லை. ஆகவே ஊடகங்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை தாண்டி கிடைக்கக்கூடிய உண்மையான தகவல்களை பகிரக்கூடிய ஒரு நிலைமை ஊடகங்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் சமூக ஊடகங்களில் அதிகமாக தாக்கம் செலுத்தக்கூடிய போலி செய்திகள் இன்றும் அவற்றினை அடையாளம் கண்டு ஊடகங்களே மக்களை தெளிவுபடுத்தக்கூடிய விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அரசு ஊடகமாக இருக்கலாம், தனியார் ஊடகங்களாக இருக்கலாம், அவற்றினை செய்கிறார்கள். ஆனால் பெரும்பாலும் இந்த போலி தகவல்களை பகிராமல் இருப்பதுதான் நல்லது. எனவே நான் கூறியதை போன்று இந்த செய்தி ஊடகங்கள் அல்லது செய்தி நிறுவனங்களை தாண்டி அரச அறிவித்தல்கள் வர்த்தமானிகளை தாண்டி ஒரு செய்தி உங்களிடம் வந்து சேருகிறது என்றால் அதனுடைய உண்மைத்தன்மையை அறியாமல் நீங்கள் பகிர்வதை நிறுத்துவது மிக பொருத்தமானதாக இருக்கும். செல்லசாமி நிலோஷன் குறிப்பிடுவது போன்று ஊடகங்களில் வெளிவரும் செய்திகளது உண்மைத்தன்மை குறித்து ஆராயும் தார்மீக பொறுப்பு வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் இருப்பதாக ஊடகவியலாளரும் ஊடக பயிற்றுவிப்பாளருமாகிய கலாவர்ஷினி கனகரட்னம் குறிப்பிடுகின்றார். அத்தோடு உண்மை சரிபார்ப்பிற்கான அமைப்புகள், தளங்கள் மற்றும் சமூக ஊடக நிறுவனங்களோடு இணைந்து செயற்படுவதனூடாக ஊடகங்கள் தமது தகவல் பெறுநர்களுக்கு துல்லியமான விரைவான தகவல்களை வழங்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவிக்கின்றார். போலி செய்திகள் எனும் போது அது அறியாமல் பரப்பப்படுவதாகவோ அல்லது தீங்கு விளைவிக்கும் வகையில் பரப்பப்படுவதாகவோ அமைகின்றது. இதனால் மக்கள் பிழையான பாதையில் திசை திருப்பப்படுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். தற்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் போலி செய்திகளுக்கும் பஞ்சம் இருக்காது. ஆகவே நீங்கள் கேட்டுள்ள விடயம் காலத்திற்கு ஏற்ற ஒன்றாக காணப்படுகின்றது. குறிப்பாக ஜனநாயக செயல்முறைகளில் தவறான தகவல்களின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு தேர்தல் காலங்களில் தவறான தகவல்கள் பரப்புவதை கட்டுப்படுத்தும் கடமை ஊடகவியலாளர்களுக்கும் ஊடக நிறுவனங்களுக்கும் மட்டுமன்றி அது ஜனநாயகத்தை விரும்பும் ஒவ்வொரு பிரஜையினதும் கடமையாகும். ஊடகங்கள் எனும் போது அங்கு நம்பகத்தன்மைதான் முக்கியமாக காணப்படுகின்றது. குறிப்பாக தேர்தல் காலங்களில் மக்கள் ஊடகங்களின் தகவல்களை ஆணித்தரமாக நம்புவதால் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் வினைத்திறனுடன் செயற்படுவது அவசியமாகும். வாக்காளர் கல்வி, ஊடக எழுத்தறிவு பிரச்சாரங்கள், விழிப்புணர்வை ஏற்படுத்தல் என பல வழிமுறைகள் இருந்தாலும் தேர்தல் காலத்தில் இவற்றை நாங்கள் செய்து கொண்டிருக்க முடியாது. அதற்கு நேரம் இல்லை. இவ்வாறான விடயங்கள் அனைத்தையும் தேர்தலுக்கு முன்பாகவே, அதாவது சாதாரண நாட்களில் நாங்கள் ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகும். ஆனால் தற்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு விடயத்தை நாங்கள் செய்யலாம். இலங்கையில் நீங்கள் அவதானித்தால் factcheck.lk, fact crescendo, fact seeker மற்றும் watchdog போன்ற தளங்கள் தவறான தகவல்கள் பற்றி தெளிவுபடுத்தி அவற்றை ஆதாரங்களுடன் உறுதிப்படுத்தி அவற்றை நீக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஊடக நிறுவனங்கள் இவ்வாறான தளங்களுடன் ஒத்துழைத்து செயற்படும் போது இதனை கட்டுப்படுத்தலாம். அல்லது தகவல் வெளியிடப்படுவதற்கு அல்லது ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பாக அவற்றை சரிபார்க்க தமக்கான சொந்த கட்டமைப்புகளை ஊடக நிறுவனங்கள் உருவாக்க முடியும். தவறான தகவல்களுக்கு பதிலளிக்கக்கூடிய குழுக்களையும் அமைக்க வேண்டும். உதாரணமாக பார்த்தால் 2018 ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலின் போது சிறுபான்மை சமூகங்கள் பற்றிய பல தவறான செய்திகள் பத்திரிகையாளர் குழுக்களால் விரைவாக நீக்கப்பட்டன. சமூக ஊடகங்களை நோக்கும் போது உங்களுக்கு தெரியும், அவற்றிற்கான வரையறை கிடையாது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் சமூக ஊடக நிறுவனங்களுடன் இணைந்து செயற்படுவதை ஊடக நிறுவனங்கள் மேற்கொள்ள முடியும். காரணம், அந்த எளிமை அவர்களுக்கு உண்டு. 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் தவறான தகவல்கள் பரப்புவதை கட்டுப்படுத்த இலங்கை அதிகாரிகளுக்கும் சமூக ஊடக நிறுவனங்களுக்கும் இடையில் அதிகரித்த ஒத்துழைப்பு காணப்பட்டதை நாங்கள் அறிவோம். அவ்வாறான செயற்பாடுகள் தான் இந்த வேளையில் ஆக்கப்பூர்வமாக அல்லது நடைமுறைக்கு சாத்தியமானதாக அமையும். அத்தோடு தவறான தகவல்களை பரப்புவதால் ஏற்படும் கடுமையான விளைவுகளை பற்றிய விழிப்புணர்வை அவ்வப்போது நாங்கள் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருப்பது அவசியமாகும். தேர்தல் காலங்களில் சிறுபான்மை சமூகங்கள் தமது முன்னோக்குகளை பகிர்ந்து கொள்வதற்கும் அவர்களை குறிவைக்கும் தவறான கதைகளை எதிர்ப்பதற்கும் ஒரு தளத்தை வழங்குவது முக்கியமானது. உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட தேர்தலின் போது தவறான தகவல் பரவுவது எவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்டது என்பதை வேறு ஒரு சூழலில் ஆவணப்படுத்துவது இலங்கைக்கு ஒரு வரைபடத்தை வழங்கக்கூடியதாக அமையும்.
எது எவ்வாறாயினும் தேர்தல் காலங்களில் தவறான தகவல்களை எதிர்த்து போராட வேண்டிய நிர்பந்தம் எமக்கு காணப்படுகின்றது. அதற்கு உண்மை சரிபார்ப்பு, ஊடக கல்வி அறிவு பிரச்சாரங்கள், நிகழ்நேர கண்காணிப்பு, சமூக ஊடக தளங்களுடனான ஒத்துழைப்பு, விளைவுகளை முன்னிலைப்படுத்துதல் மற்றும் உதாரணம் சார்ந்த கதை சொல்லல் ஆகியவற்றின் மூலம் நாங்கள் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. பாடசாலை கல்வியில் ஊடக எழுத்தறிவினை வினைத்துறனுடன் வழங்குவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் விடயங்களை பகுத்தறிந்து பெற்றுக்கொள்ளும் தன்மையினை எதிர்காலத்தில் அவர்களுக்கு வழங்கும். அதனை கல்வி அமைச்சுடன் இணைந்து செயற்படுத்துவது காலத்தின் கட்டாயமாகும். ஊடக நிறுவனங்களைப் போலவே தகவல் பெறுநர்கள், வாசகர்கள், நேயர்களும் தகவல் சரிபார்ப்பு தளங்களை பரிசீலனை செய்ய வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும், அதேபோல சகல ஊடக நிறுவனங்களும் தகவல் சரிபார்ப்பதற்கான நிலையான ஒரு பொறிமுறையினை கொண்டிருக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் சுட்டிக்காட்டியிருந்தார் ஊடகவியலாளர் கலாவர்ஷினி கனகரட்னம். புதிய பாதை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் தேர்தல் காலங்களில் பரப்பப்படுகின்ற போலி தகவல்கள் மற்றும் போலி பிரசாரங்களை கட்டுப்படுத்துவதில் ஊடகங்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கான பங்கு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சகல ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் எப்போதுமே பக்கசார்பின்றி நடுநிலையாக செயற்பட வேண்டும். தமது வாசகர்கள், நேயர்களுக்கு உண்மையான, உறுதிப்படுத்தப்பட்ட, துல்லியமான தகவல்களை விரைந்து வழங்க வேண்டும். மிக முக்கியமாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஊடக ஒழுக்க விதி கோவையினை முறையாக பின்பற்ற வேண்டும். இல்லையெனில் குறித்த ஊடகமோ ஊடகவியலாளரோ மக்கள் மத்தியில் தனக்கு இருக்கின்ற நம்பிக்கையினை இழந்திட நேரிடும். தேர்தல் காலங்களில் போலி தகவல்களை கட்டுப்படுத்துவதில் ஊடகங்களின் பங்கு குறித்து ஆராயும் எமது பயணத்தில் அடுத்ததாக மூத்த ஊடகவியலாளரும் சமூக செயற்பாட்டாளரும் ஆய்வாளரும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் வருகை தரு விரிவுரையாளருமாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற திரு அருள் கார்கி அவர்களை நாங்கள் நேர்கண்டோம். வணக்கம் அருள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய புதிய பாதை நிகழ்ச்சியினூடாக தேர்தல் காலங்களில் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரவக்கூடிய தவறான போலியான தகவல்களை இனங்கண்டு அவற்றை நீக்குதல் மற்றும் கட்டுப்படுத்துவதில் ஊடகங்களின் வகைப்பாகம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக பயிற்றுவிப்பாளர்கள் சிலரது கருத்துக்களை எங்களுடைய நேயர்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்ததோடு இது விடயம் குறித்து உங்களிடமும் ஒரு சில விடயங்களை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம். முதலில் சமூக வலைதளங்களிலே பகிரப்படுகின்ற போலி தகவல்கள் அல்லது தவறான தகவல்களை எவ்வாறு இனம் காணலாம் என கூறுங்கள். தேர்தல் காலப்பகுதியில் பிரதானமாக சமூக ஊடகங்களிலும் ஏனைய ஊடகங்களிலும் பரவக்கூடிய போலியான தகவல்களை அல்லது தவறான தகவல்களை எவ்வாறு இனங்காண்பது, அவற்றை எவ்வாறு கையாளுவது, அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பாக நாங்கள் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். முக்கியமாக இந்த விடயத்தில் ஊடகவியலாளர்கள் மிகவும் பொறுப்பு வாய்ந்தவர்களாக செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. பிரதானமாக இலங்கையில் தேர்தல் கால பகுதிகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அதிகமான போலி செய்திகளும் பிழையான தகவல்களும் சமூக ஊடகங்களில் பரவுவதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். இவ்வாறான போலியான அல்லது பிழையான தகவல்களால் சமூகம் பிழையாக வழிநடத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் பல இருக்கின்றன. அந்த வகையில் இன்று சமூக ஊடகங்கள் தீவிரமாக காணப்படக்கூடிய இந்த காலப்பகுதியில் நாங்கள் போலியான தகவல்களை அல்லது பிழையான தகவல்களை மக்கள் மத்தியிலிருந்து அப்புறப்படுத்துவது என்பது ஊடகவியலாளர்களுக்கு ஒரு பெரும் சவாலான விடயமாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக இன்று காணப்படக்கூடிய வெகுஜன ஊடகங்களில் போலியான தகவல்களோ அல்லது தவறான தகவல்களோ பெரும்பாலும் பகிரப்படுவது குறைவு. பத்திரிகைகளிலோ அல்லது வானொலிகளிலோ தொலைக்காட்சி ஊடகங்களிலோ பெரும்பாலும் குறைவு என்று நாங்கள் கூறலாம். மிக அரிதாக அவ்வாறான விடயங்கள் இடம்பெறும். காரணம், அந்த நிறுவனத்துக்குரிய பொறுப்பு அவர்கள் அந்த தகவல்களை சரிபார்ப்பது தொடர்பான உத்திகளை கையாண்டு அந்த தகவல்களை பொறுப்புடன் அவர்கள் பகிரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் சமூக வலைத்தளங்களின் நிலைமை இதற்கு
நேர்மாறாக இருக்கின்றது. காரணம், சமூக வலைதளங்களில் இன்று பல்வேறு இணையதளங்கள், செய்தி இணையதளங்கள், தனிநபர்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன. தேர்தல் காலங்களில் அதிகமான செய்திகளை இவர்கள் பகிரக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. அதிகமான தகவல்களை தனிநபர்கள் பகிரக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. இன்று நாங்கள் சமூக ஊடகங்களை எடுத்து பார்த்தால், ஒரு பிரதான ஊடகத்தில் பணியாற்றிய அல்லது ஊடகத்துடன் தொடர்பு வாய்ந்த நபர்கள் அவர்களது தனிப்பட்ட கணக்குகளிலும் ஏனைய அவர்களது தனிப்பட்ட இணையதளங்களிலும் மக்களுக்கு செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுகின்றனர். அதே போன்று பொதுமக்களும் இவ்வாறான செய்திகளை பகிர்வதில் அதிகம் ஆர்வமுடையவர்களாக காணப்படுகின்றார்கள். எனவே இந்த விடயங்களை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அங்கு அவ்வாறு பகிரப்படும் தகவல்களில் உண்மைத்தன்மை தொடர்பாக நாங்கள் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தகவல் போலியான முறையில் அல்லது தவறான முறையில் அந்த தகவல் பகிரப்படுகின்றது என்பதை நாங்கள் அந்த தகவலை பகிரும் நபரை அல்லது இணையதளத்தை வைத்து பிரதானமாக நாங்கள் அடையாளம் காண முடியும். பொறுப்பு வாய்ந்த ஊடகத்தின் பெயரில் உள்ள சமூக ஊடக கணக்கிலோ அல்லது ஊடகவியலாளரின் பெயரில் உள்ள சமூக ஊடக கணக்குகளிலோ ஒரு தகவலை நாங்கள் கண்டால் அது தொடர்பான நம்பகத்தன்மை எமக்கு இருக்கும். ஆனால் அனாமதேயமாக சில நபர்களும் சில இணையதளங்களும் தேர்தல் காலங்களில் செய்திகளை பகிரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே அவ்வாறான புதிய இணையதளங்கள், புதிய சமூக ஊடக கணக்குகளில் ஒரு தகவல் பகிரப்படும் போது அவ்வாறான தகவல்களை நாங்கள் இலகுவில் நம்ப முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே அவ்வாறான தகவல்களின் தீவிரத்தை நாங்கள் அறியாமல் அவற்றை நாங்கள் ஷேர் செய்வது, ஏனையவர்களுக்கும் எமது கணக்குகளுக்கூடாக நாங்கள் பகிர்வது என்பதுதான் இங்கு பிரச்சனையான விடயமாக இருக்கு. இந்த தவறான தகவல்கள் தொடர்பான புள்ளி விவரங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால், ஒரு தகவலை பகிரும் ஒரு பயனாளர் அந்த தகவல் சரியானதா, தவறானதா, போலியானதா என்பது தொடர்பான எந்த ஒரு விளக்கமும் இன்றி அவற்றை பகிர்ந்துள்ள சந்தர்ப்பங்களே அதிகமாக காணப்படுகின்றன. மக்களுக்கு கிளர்ச்சியூட்டக்கூடிய அல்லது மக்களுக்கு புதுமையை புகட்டக்கூடிய அல்லது மக்களை உடனடியாக அவர்களை எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் பகிரப்படும் தகவல்கள் மீண்டும் மீண்டும் அதிகமான கணக்குகளில் கூடாக பகிரப்படக்கூடிய, ஷேர் செய்வது என்று நாங்கள் கூறுவோம். இந்த ஷேர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. எனவே இவ்வாறான தகவல்களை நாங்கள் கையாள தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக தேர்தல் காலங்களில் ஒரு வேட்பாளருக்கு ஆதரவாகவோ எதிராகவோ அல்லது சமூக ஒற்றுமையை, இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை, மத கலாசார நட்பண்புகளை, விழுமியங்களை கேள்விக்குட்படுத்தும் அல்லது பாதிப்புக்குட்படுத்தும் விடயங்கள் அதிகமாக பகிரப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இலங்கையில் காணப்படுகின்றன. எனவே இவ்வாறு ஒரு பக்கச்சார்பான நோக்கத்துடனோ அல்லது ஒரு தவறான நோக்கத்துடனோ பகிரப்படும் தகவல்கள் தொடர்பாக பயனாளர்கள் அவற்றை அறிவுடன் அணுகுபவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கும் போது ஒவ்வொரு பயனாளர்களும் போலி தகவல்களை கையாள தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஒருவர் தவறான அல்லது உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை காணும் போது அல்லது படிக்கும் போது அல்லது செவிமடுக்கும் போது முதல் கட்டமாக இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறுங்கள். அதேபோல நம் நாட்டு பிரஜைகளுக்கு மத்தியில் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கான போதிய அறிவு இருக்கிறது, அதேபோல அவற்றை கட்டுப்படுத்தும் சட்ட விதிமுறைகள் குறித்து அறிவு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இது குறித்தும் கூறுங்கள். தவறான அல்லது உண்மைக்கு புறம்பான ஒரு தகவல்களை சமூக ஊடகங்களில் காணும் போது முதலாவதாக ஒரு பயனாளர் அது தொடர்பாக அதனை பகிர்ந்த அந்த நபருக்கு அல்லது அந்த இணையதளத்துக்கு அவர்கள் தெரிவிக்க முடியும். இந்த தகவல் பொய்யான தகவல் என்று எமக்கு தெரிந்தால் நாங்கள் முதலாவதாக அவற்றை அவர்களுக்கு தெரிவிக்க முடியும். ஒரு தகவல் அவர் அறியாமல் கூட தவறாகவோ அல்லது வேறு விதமாகவோ உண்மைக்கு புறம்பாகவோ பகிர்ந்து இருக்கலாம். இருப்பினும் இந்த போலியான தகவல் என்பது தவறான தகவலிலிருந்து வேறுபடுகின்றது. அதாவது இந்த போலியான தகவல் என்பது ஒரு தவறான நோக்கத்துக்காக வேண்டுமென்றே பகிரப்படும் ஒரு தகவலாகத்தான் இந்த போலி தகவல்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போன்று இந்த
தகவல்களை எந்த தகவல்களை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த தகவல்களில் அந்த செய்தி மூலங்கள் என்று நாங்கள் கூறுவோம், சோர்ஸ் என்று கூறப்படக்கூடிய அந்த செய்தி மூலங்களை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இது ஊடகவியலாளர்களுக்கு மிகவும் பிரயோசனமான ஒரு விடயம். எவ்வாறான செய்தி மூலங்கள் அந்த செய்திக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் தெளிவுடையவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி மூலம் இல்லாத தகவல்களை எவ்விதத்திலும் அவர்கள் பகிரக்கூடாது. அதே போன்று அந்த பகிரப்பட்டிருக்கும் அந்த கணக்குகளுக்கு அல்லது அந்த கணக்குகளின் சொந்தக்காரர்களுக்கு அவற்றை அறிவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை உடனடியாக ஊடகவியலாளர்களும் பயனாளர்களும் எடுக்க வேண்டும். மறுபுறம் தொழில்நுட்ப அறிவு காணப்படக்கூடிய அனைவருக்கும் இந்த சமூக வலைத்தளங்களை எவ்வாறு திறம்பட கையாளுவது என்பது தொடர்பான நடைமுறை அறிவு இருப்பது குறைவு. எனவே இந்த விடயத்தில் ஊடகவியலாளர்களும் இளைய தலைமுறையினரும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். இன்று நாட்டில் உள்ள சட்டங்கள் தொடர்பாகவும் இவ்வாறான இணையதள குற்றங்களுக்கு எவ்வாறான தண்டனைகள் இருக்கின்றன, அவற்றுக்கு எவ்வாறான விதிகள் சட்டங்கள் காணப்படுகின்றன என்பது தொடர்பாக இளைஞர்களும் ஊடகவியலாளர்களும் தெளிவுடன் இருப்பது அவசியம். அதாவது சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் அனைத்து பிரஜைகளுக்கும் இது தொடர்பான முழுமையான அறிவு இல்லாமல் இருக்கலாம். இருப்பினும் அவர்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் உள்ள ஊடகவியலாளர்களும் சமூக ஊடகங்களில் ஆதிக்கம் செலுத்துவோரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது இங்கு காணப்படக்கூடிய ஒரு நியாயமாக இருக்கின்றது. ஊடகவியலாளர்களை பொறுத்தவரையில் ஒரு தகவல்களை அவர்கள் உண்மைத்தன்மையை பரிசோதிப்பதற்கு இணையதளத்தில் பல கருவிகள் உள்ளன, டூல்ஸ் என்று நாங்கள் கூறுவோம். அதாவது ஒரு புகைப்படமோ அல்லது ஒரு காணொலியோ தவறாக பகிரப்பட்டிருக்குமானால் அது தொடர்பாக அதன் உண்மையான நிலவரங்களை அறிவதற்காக நாங்கள் கூகுள் இணையதளத்தில் இருக்கக்கூடிய கூகுள் ரிவர்ஸ் இமேஜ் என்று கூறக்கூடிய அந்த கருவியினை நாங்கள் பயன்படுத்தலாம். கூகுள் ரிவர்ஸ் இமேஜ் என்பது அனைவரும் சரளமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உண்மை சரிபார்ப்பு உத்தியாகும். அதே போன்று வாட்ச்டாக் என்ற இணையதளம் காணப்படுகின்றது. அதே போன்று இலங்கையில் காணப்படக்கூடிய ஃபேக்ட் கிரசென்டோ, அதே போன்று ஃபேக்ட் செக்கர்ஸ் என்று கூறக்கூடிய பல இணையதளங்கள் காணப்படுகின்றன. அவ்வாறான இணையதளங்களுக்கு சமூக ஊடக கணக்குகளும் உள்ளன. எனவே அவ்வாறான நபர்களுக்கு அவ்வாறான தகவல்களையோ அல்லது புகைப்படங்களையோ நாங்கள் சமர்ப்பித்தால் அவர்கள் அது தொடர்பாக பூரண ஆய்வு செய்து அந்த தகவல்களின் உண்மைத்தன்மையை அவர்களுக்கு தெரிவிப்பார்கள். எனவே இது ஊடகவியலாளர்கள் கையாளக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கின்றது. எனினும் அனைவரும் இதனை பயன்படுத்துவது நடைமுறையில் சற்று சவாலான விடயமாக இருப்பினும் தேர்தல் காலங்களில் குறிப்பாக அதிகமான கண்காணிப்பு பணிகள் சமூக ஊடகங்களிலும் இம்முறை இடம்பெற இருக்கின்றது. எனவே சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் அனைவரும் இது தொடர்பாக அவதானத்துடன் செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தேர்தல் காலங்களிலே தமது பிரசார நடவடிக்கைகளுக்காக வேட்பாளர்கள் வெகுசன ஊடகங்களை பயன்படுத்துவதைப் போலவே சமூக வலைத்தளங்களையும் அண்மை காலமாக அதிகமாக பயன்படுத்தி வருகின்றமையினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவர்கள் எவ்வாறு தமது கணக்குகளை அல்லது தமது பக்கங்களை தேர்தல் விதிமுறைகளை மீறாத வகையில் அதேபோல ஆரோக்கியமான முறையில் பயன்படுத்த முடியும் என்பது குறித்தும் சொல்லுங்கள். எமக்கு தெரியும் இலங்கை அனுபவத்தில் தேர்தல் காலங்களில் வேட்பாளர்கள் அல்லது அரசியல் கட்சிகள் தமது பிரசார நடவடிக்கைகளுக்காக சமூக வலைத்தளங்களை தவறாக பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் இலங்கையில் அதிகமாக காணப்பட்டிருக்கின்றது. கடந்த கால தேர்தல்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவ்வாறான பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. இந்த தேர்தல் காலங்களில் வேட்பாளர்களுக்கு பிரசாரங்களை மேற்கொள்வதற்காக தற்காலிகமாக அல்லது கட்டணம் செலுத்தப்பட்ட முகப்புத்தக கணக்குகளோ அல்லது ஏனைய சமூக ஊடக கணக்குகளோ உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் மிகைப்படுத்தப்பட்ட தகவல்களை அல்லது அவர்களுக்கு ஆதரவான அந்த குறித்த வேட்பாளருக்கு ஆதரவான தகவல்களை அவர்கள் பகிரக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அதே போன்று ஏனைய வேட்பாளர்களுக்கு ஏனைய அரசியல் கட்சிகளுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் விதத்திலோ அல்லது அவர்கள் குறித்தான பிழையான தகவல்களை வழங்கக்கூடிய சந்தர்ப்பமோ அதிகமாக காணப்படுகின்றது. எனவே ஒரு தகவலை இணையதளத்தில் காணும் போது இந்த தகவல் என்ன நோக்கத்திற்காக பகிரப்பட்டுள்ளது என்பதை ஆய்வு செய்வதன் ஊடாக நாங்கள் ஒரு அடிப்படையான இந்த தகவல் தொடர்பான அறிவினை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன நோக்கத்திற்காக இந்த தகவல் பகிரப்பட்டுள்ளது? குறிப்பாக 2 நோக்கங்கள் இருக்கலாம். ஒன்று,
ஆரோக்கியமான நேர்மையான நோக்கமாக இருக்கலாம். மற்றது ஒரு தவறான நோக்கமாகவும் குறித்த ஒரு வேட்பாளருக்கோ அல்லது அரசியல் கட்சியினருக்கோ பக்கச்சார்பாக இருக்கக்கூடிய ஒரு நோக்கமாகவும் இருக்கலாம். அந்த தகவல் பகிரப்பட்டிருக்கிற நோக்கம் அந்த தகவலில் அல்லது அந்த செய்தியில் காணப்படக்கூடிய பிரதான பேசுபொருள் என்னவாக இருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் தேடி பார்க்கும்போது அந்த தகவல் தொடர்பான உண்மைத்தன்மையை சற்று நாங்கள் எழுந்தமானமாக தீர்மானித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு ஊடகவியலாளர், சமூக ஊடக பாவனையாளர் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது பகிரப்பட்டிருக்கின்ற தகவல்களின் மூலங்களை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும், மூலங்களை தேடி பார்க்க வேண்டும். இயல்பாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஊடகத்திலோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஊடகத்தின் சமூக ஊடக கணக்குகளிலோ இணையதளங்களிலோ பெரும்பாலும் போலியான தகவல்களை அவர்கள் பகிர்வது குறைவு. அவ்வாறு பகிர்ந்தாலும் அது தொடர்பான மாற்று கருத்துக்களையோ அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகளையோ எடுக்கக்கூடிய பொறுப்பு வாய்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அனாமதேய கணக்குகளின் மூலமாக அல்லது சமூகத்தில் பிரசித்தி பெற்ற அல்லது ஏனைய நபர்களின் பெயரில் உருவாக்கப்பட்ட போலி கணக்குகள் இன்று அதிகமாக காணப்படுகின்றன. இவ்வாறான கணக்குகளின் மூலம் பயன்படுத்தப்படக்கூடிய அல்லது பகிரக்கூடிய வேண்டுமென்றே தவறான நோக்கத்தில் சமூகத்தில் உலாவ விடப்படுகின்ற தகவல்களும் செய்திகளும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். இது தொடர்பாக மக்கள் எவ்வித அறிவும் அற்றவர்களாக அவற்றை மீண்டும் மீண்டும் பகிரக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. இன்று நாங்கள் சமூக ஊடகங்களை எடுத்து பார்த்தால் பல வருடங்களாக சமூக ஊடகங்களில் உலா வரக்கூடிய பல விடயங்களை, கணக்குகளை அல்லது போலியான தகவல்களை, பிழையான தகவல்களை நாங்கள் காணலாம். அதாவது சமூக ஊடகத்தில் ஒரு தரம் பகிரப்பட்ட கருத்துக்களை அந்த பகிர்ந்த நபர் நினைத்தாலும் பின்னர் அதை தடுக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஏனையவர்கள் அவற்றை பகிரும்போது அவை ஒரு பரந்த மக்களை சென்றடையக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. ஊடகவியலாளர்களை பொறுத்தவரையில் ஒரு தகவலை எந்தவித செய்தி மூலமும் அல்லது தகவல் மூலமும் இல்லாமல் பகிர்வது என்பது ஆபத்தான விடயமாக காணப்படுகின்றது. நீங்கள் குறிப்பிட்டு இந்த விடயங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில், மேற்பார்வை செய்யும் நோக்கில்தான் அண்மையில் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. இந்த சட்டம் மூலம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இது எவ்வாறு ஊடகவியலாளர்களது கருத்து சுதந்திரத்தில் பாதிப்பை அல்லது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று நினைக்கிறீர்கள்? இன்று நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் ஊடகவியலாளர்களுக்கான ஒரு ஒழுக்க கோவையாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இணையதள பாவனையாளர்களுக்கான ஒரு ஒழுக்க கோவை என்று நாங்கள் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை காணலாம். அண்மையில் கூட ஓரிருவர் இந்த சட்டத்தின் மூலமாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. எனவே நாங்கள் சமூக ஊடகங்களில் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. தேர்தல் காலங்களில் ஏனைய காலப்பகுதிகளை விட அதிகமாக தேர்தல் கண்காணிப்பு தொடர்பாக பல சர்வதேச அமைப்புகளும் அரச அமைப்புகளும் அரச புலனாய்வு துறையும் போலீசாரும் செயற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. எனவே நாங்கள் பகிரும் ஒவ்வொரு தகவலும் ஒவ்வொரு செய்தியும் எம்மை கண்காணிக்கும் அல்லது அவற்றை ஆய்வு செய்யும் ஒரு இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் மிகவும் பொறுப்பு வாய்ந்தவர்களாகவும் சமூக ஊடகங்கள் தொடர்பாக அறிவு உடையவர்களாகவும் நாங்கள் எமது பயன்பாட்டை நாங்கள் சமூக ஊடகங்களில் கொண்டு செல்வது மிகவும் கட்டாயமாக இருக்கின்றது. இந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் ஊடகவியலாளர்களின் கருத்து சுதந்திரத்தில் ஆதிக்கம் செலுத்துகின்றது என்ற ஒரு கருத்து நிலவக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான சட்டங்கள் தொடர்பாகவும் ஊடகவியலாளர்கள் தெளிவுடன் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அந்த சட்டங்களை பயன்படுத்தி உடனடியாக அவர்களை கைது செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் இலங்கையில் காணப்படுகின்றது. அதாவது இந்த சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த போலி தகவல் தொடர்பான சரத்தும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. பிழையான தகவல்களை பகிர்தல் அல்லது பக்கச்சார்பான தகவல்களை பகிர்தல், போலியான நோக்கத்தோடு அல்லது தவறான நோக்கத்தோடு பிழையான தகவல்களை பகிர்தல், ஏனையோருக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லது சமய மத கலாசார இனங்களுக்கு இடையில் பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடிய அவற்றின் நல்லுறவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களுக்கு உறுதுணையாக யாரேனும் ஒரு நபர் செயற்படுவாராயின் அவர் இந்த சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது என்பதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும்.
நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் குறித்த மசோதா பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போதும் விவாதிக்கப்பட்ட போதும் பல தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்த போதும் அது இன்று சட்டமாக மாறி ஊடகவியலாளர்களுக்கான ஒரு ஒழுக்க விதி கோவையாக மாறியிருக்கின்றது. அதேபோல இணையதளத்தினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற பல குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் கேடயமாகவும் மாறியிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இறுதியாக தேர்தல் காலங்களில் வெளிவரும் போலி தகவல்களும் பக்க சார்பாக செயற்படும் ஊடகங்களும் எதிர்வரும் தேர்தலின் முடிவுகளில் எந்தளவு தாக்கத்தை ஏற்படுத்தும், மக்கள் எந்தளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது குறித்தும் கூறுங்கள். இவ்வாறான பக்கச்சார்பாக செயற்படும் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் எதிர்வரும் தேர்தல்களில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது என்பதனையும் நாங்கள் மனங்கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்று ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த தேர்தல் பணிகளில் பல பிரசார உத்திகளை இணையதள பாவனையாளர்கள் அல்லது பிரசார நபர்கள் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. எனவே அவ்வாறான பிரசார உத்திகளுக்கு உட்படாமல் நேர்மையாக முழுமையாக தெளிவான கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பகிர்வதும் அவ்வாறான கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பதும் ஒரு இணையதள பாவனையாளரின் பிரதான பொறுப்பாக இருக்கின்றது. நாட்டு மக்களின் பொறுப்பும் அதுவாகத்தான் இருக்கும். எனவே நேர்மையான நோக்கத்தோடு சரியான முறையில் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நியாயமான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வாக்காளரை தெரிவு செய்வதில் இவ்வாறான போலியான தகவல்களும் பிழையான தகவல்களும் அதிகம் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சமூகத்தில் மிக ஜனரஞ்சகமான பல நபர்கள் அரசியல்வாதிகள் போட்டியிடுகின்றார்கள். எனவே அவர்களுக்கு ஆதரவாக பல பயனாளர்கள் தமது கருத்துக்களை பகிரலாம். அவர் விரும்பும் ஒரு வேட்பாளருக்கு எதிராக போட்டியிடக்கூடிய ஏனைய வேட்பாளர்கள் தொடர்பான பிழையான தகவல்களை பகிரலாம். அது சமூகத்தில் அவர்களுக்கு மறைமுகமான பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. எனவே சமூக ஊடகங்களிலும் ஏனைய ஊடகங்களிலும் பக்கச்சார்பு என்பது ஒரு ஊடக நெறிமுறைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இது மிகவும் விரிவாக தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் எவ்வாறு இவற்றை கையாளுவது என்பது தொடர்பாக நாங்கள் ஆழமாக பேச வேண்டிய ஒரு விடய பொறுப்பாக இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் நாங்கள் மேலோட்டமாக இன்று இந்த விடயங்களை பொதுமக்கள் எவ்வாறு கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக சுருக்கமாக நாங்கள் பேசியிருந்தோம். எனவே சமூக ஊடக பயனாளர்களும் ஊடகவியலாளர்களும் பொறுப்பு வாய்ந்தவர்களாகவும் நியாயம் வாய்ந்தவர்களாகவும் நமது பணிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது என்று கூறி, அதுதான் சமூக பொறுப்பும் கூட என்று நம்பி நான் விடைபெறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் அருள் கார்கி. நன்றி, வணக்கம். நன்றி அருள். இன்றைய புதிய பாதை நிகழ்ச்சியின் வாயிலாக தேர்தல் காலங்களில் கட்டவிழ்த்து விடப்படுகின்ற போலி தகவல்களை இனங்கண்டு அவற்றை கட்டுப்படுத்துவதில் ஊடக நிறுவனங்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் இருக்கின்ற வகைப்பாகம் குறித்து பேசியிருந்தோம். இதன்போது ஓய்வு நிலை அதிபரும் சமூக செயற்பாட்டாளரும் UCMCயின் தலைவருமாகிய திரு முசமில் அவர்கள், ஊடகவியலாளர் செல்லசாமி நிலோஷன், ஊடகவியலாளரும் ஊடக பயிற்றுவிப்பாளருமாகிய கலவர்ஷினி கனகரட்னம், அதேபோல ஊடகவியலாளரும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் வருகை தரு விரிவுரையாளருமாகிய திரு அருள் கார்கி ஆகியோர் கருத்து தெரிவித்திருந்தார்கள். இவர்கள் அனைவருக்கும் ஊமா சமூக வானொலியின் அன்பான நேயர் நெஞ்சங்கள் சார்பாக எமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்கள் குறிப்பிடுவது போன்று தேர்தல் காலங்களில் வெளிவரக்கூடிய போலி தகவல்கள், வதந்திகள், போலி பிரசாரங்கள் குறித்து விழிப்புடன் இருப்போம். இலங்கை பிரஜைகள் என்ற வகையிலும் பொறுப்புள்ள ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள் என்ற வகையிலும் சுதந்திரமானதும் நீதியானதுமான ஒரு தேர்தலை நடாத்தி சிறந்த ஒரு ஆட்சியினை உருவாக்குவதற்கு அனைவரும் பங்களிப்பு செலுத்துவோம் என கேட்டுக்கொண்டு இந்தளவில் இன்றைய புதிய பாதை நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.